அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் பட்டி வைத்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது எப்படி நம்ம கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டி வைக்காம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்றதுங்கிறது வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த 2 ப்ளவுஸுமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. வீடியோவ நீங்க கவனமா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம 40 சைஸ் ப்ளவுஸ்க்கு 1 மீட்டர் அளவுள்ள லைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். ஃபோல்டிங் சைடு நம்மள பார்த்த மாதிரியும், கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாரியும் அலைன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு பிசிறுக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. பாட்டம்ல மடிச்சு தைக்கிறதுக்காக 1 1/2 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கங்க. நமக்கு ப்ளவுஸோட உயரம் 15 இன்ச்சு. அந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்ல கரெக்ட்டா அந்த 15 இன்ச்சுக்கு வச்சு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், 1/2 இன்ச்சுல கட்டிங்க்கும் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு அத லைன் போட்டுருங்க. அடுத்து நம்ம ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு ஷோல்டர் அளவு 15 1/2 இன்ச்சு. 15 1/2 இன்ச்ச 2ஆல டிவைட் பண்ணா பாருங்க 7 1/4 இன்ச்சு. அந்த ஃபோல்டிங்ல இருந்து 7 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு அந்த ஃபோல்டிங்ல இருந்து இப்ப அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க 6 1/2 இன்ச்சு. அப்படியே வந்து அத பேரலலா வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இது எதுக்காகன்னா, அந்த லைன் போடும்போது நமக்கு கிராஸ் ஆகாம இருக்கறக்காக தான் நம்ம இந்த அளவு எடுத்திருக்கோம். அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் இறக்கணும். ஆர்ம் ஹோல் இறக்கறதுக்கு ஃபார்முலா வந்து அப்பர் செஸ்ட் வேல்யூவ 6ஆல டிவைட் பண்ணணும். நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ 38 6ஆல டிவைட் பண்ணா 6 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். இந்த கட்டிங் பாயிண்ட்ல இருந்து 6 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அடுத்தது நம்ம பாடி அளவு வந்து மார்க் பண்ணணும். பாடி அளவு மார்க் பண்றதுக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூவ 4ஆல டிவைட் பண்ணுங்க. அப்பர் செஸ்ட் வேல்யூ 38 4ஆல டிவைட் பண்ணா 9 1/2 இன்ச் வரும். ஃபோல்டிங்ல இருந்து 9 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச் பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம இடுப்பளவு மார்க் பண்ணணும். நமக்கு இடுப்பளவு வந்து 34 இன்ச்சு. 34 4ஆல டிவைட் பண்ணா 8 இன்ச் வரும். இந்த ஃபோல்டிங்ல இருந்து 8 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. 1 இன்ச் டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கங்க. 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து 40 சைஸ் ப்ளவுஸ். அதனால ஆர்ம் ஹோல் சைடு ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கங்க. கிராஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து வரைஞ்சுக்கலாம். அடுத்தது நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 17 1/2 இன்ச்சு. 17 1/2 2ஆல டிவைட் பண்ணா 8 1/4 இன்ச் நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு வரணும். இந்த கட்டிங் பாயிண்ட்ல இருந்து வச்சு நீங்க 8 1/4 இன்ச் நீங்க வருதான்னு செக் பண்ணிக்கங்க. பாருங்க நமக்கு எக்ஸாக்ட்டா 8 1/4 இன்ச் ஆர்ம் ஹோல் அளவு வருது. நம்ம கட்டிங்ல இருந்து செக் பண்ணோம். இப்போ ஸ்டிச்சிங்ல இருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 8 1/4 இன்ச் நமக்கு வரணும். பாருங்க நமக்கு 8 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்ல இருந்து கரெக்ட்டா வருது. அடுத்து நம்ம மேல் கழுத்துல வந்து மார்க் பண்ணணும். மேல் கழுத்து மார்க் பண்றதுக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூவ 12ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க 3 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. இப்ப அந்த ஃபோல்டிங்ல இருந்து 3 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு மார்க் பண்ணிக்கங்க. 1/4 இன்ச் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்ப அந்த ஃபோல்டிங்ல இருந்து இப்ப இந்த அளவு வந்து நமக்கு 2 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். இப்போ நம்ம பேக் நெக் அளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு பேக் நெக் அளவு 9 இன்ச். இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து வைங்க. 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. 1/4 இன்ச்ல கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்ப நமக்கு மேல் கழுத்து அளவு 2 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வச்சிருந்தோம். 1/4 இன்ச் அதிகப்படுத்தி ஸ்லோப்பிங்க்காக மார்க் பண்ணிக்கங்க. அப்போ 3 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அதே மாரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம டைமண்ட் நெக் தான் மார்க் பண்ண போறோம். இந்த பாயிண்ட்ல இருந்து 2 1/4 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி கிராஸ்ல இந்த மாரி லைன் போட்டுக்கங்க. தென் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுக்கங்க. இந்த மாரி தான் நம்ம டைமண்ட் நெக் வந்து மார்க் பண்ணணும். அடுத்தது நம்ம பேக் டாட் அளவு வந்து மார்க் பண்ணணும். பாருங்க இந்த ஃபோல்டிங்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கங்க. பாருங்க நமக்கு 9 இன்ச் வருது. 9 1/2ல பாதி 4 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. நம்ம பேக் டாட்டோட உயரத்த மார்க் பண்ணணும். மிடில் செஸ்ட் அளவ நீங்க
4ஆல டிவைட் பண்ணுங்க. மிடில் செஸ்ட் அளவு 40 4ஆல டிவைட் பண்ணா 10 இன்ச் வருது. இந்த தையல்ல இருந்து வச்சு 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இதான் வந்து உங்களுக்கு அந்த பேக் டாட்டோட சென்டர் டாட். நம்ம டாட்டுக்காக 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அதுக்காக 2 சைடும் இந்த மாரி 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கங்க. நமக்கு பேக் சைடோட மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். பாருங்க நம்ம பேக் சைடு டைமண்ட் நெக் வந்து கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஹரிசாண்டலாக லைன் போட்டுக்குங்க. நம்ம ஆல்ரெடி பேக் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்போம். அதை எடுத்து அந்த லைனில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கங்க. நம்ம பேக் சைடை வச்சு அப்படியே அவுட்லைன் வந்து எடுத்துக்கலாம். ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க. இந்த சைடுக்கும் அந்த ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கங்க. பாடி அளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ம் ஹோல் சைடை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த அளவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஷோல்டர் சைடே நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அதை வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க ஒரு 1/2 இன்ச்சில். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் அளவு 8 இன்ச்சு. இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. 1/4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கங்க. நமக்கு மேல் கழுத்தளவு 2.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். 1/4 இன்ச்சு சேர்த்தி 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு ரவுண்ட் நெக் தான். அடுத்தது நம்ம சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணணும். நீங்க கவனமா பாருங்க. இது வந்து பட்டி வச்சு நம்ம பிரின்சஸ் கட் வந்து நம்ம மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மிடில் செஸ்ட் அளவு எடுத்துக்கலாம். மிடில் செஸ்ட் அளவு 40 இன்ச்சு. 40 இன்ச்சு 4ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு 10 இன்ச்சு வரும். இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த 10 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட்ட மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பட்டி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சென்டர் டாட் எடுக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. நம்ம ஆஸ் யூசுவலா யூஸ் பண்ற மெத்தட்ல இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம மெஷர்மென்ட் பண்ணுவோம். பாருங்க 10 இன்ச்சு. 10ல பாதி நமக்கு 5 இன்ச் வரும். 5 இன்ச்ச இந்த பாயிண்ட்ல இருந்து வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். நம்ம பெரிய சைஸ் ப்ளவுஸ்னால 5 இன்ச்ல 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிப்போம். இதுல நம்ம செகண்ட் மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குறேன். மிடில் செஸ்ட் அளவை நீங்க 3ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க உங்களுக்கு 13.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். இந்த ஷோல்டரோட ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து 13.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கங்க. தென் அரேஞ்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கங்க. தென் இப்போ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ட எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 4 இன்ச் வரும். பாருங்க நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். 4 இன்ச் வருது பாருங்க. அது அப்படியே அந்த ஊக்குப்பட்டி சைடு நீங்க வச்சுக்கங்க. இதான் வந்து அந்த மிட் பாயிண்ட். இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஊக்குப்பட்டியில இருந்து சென்டர் டாட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. மிடில் செஸ்ட் அளவை 10ஆல டிவைட் பண்ணுங்க. நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 40 10ஆல டிவைட் பண்ணா 4 இன்ச் வரும். இந்த ஊக்குப்பட்டி சைடு இருந்து நீங்க டிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியா இருந்ததுன்னா நீங்க இந்த மெத்தட்ல சென்டர் டாட் வந்து எடுக்கிறத நீங்க மார்க் பண்ணிக்கங்க. நம்ம 2 மெத்தடுமே சொல்லிக் குடுத்துருக்கோம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அந்த சென்டர் பாயிண்ட்ட லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த இடத்துல நல்லா கவனமா பாருங்க. பட்டி இல்லாத பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம வேற டைப்ல நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இது பட்டி வச்ச பிரின்சஸ் கட்னால நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ற மாரியே தான். இப்ப மிடில் செஸ்ட் அளவ நீங்க 12ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க 3 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இதான் நமக்கு டாட் அளவு. இந்த 3 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்ட நம்ம 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 1 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். இத நம்ம 2 சைடுக்குமே வச்சு நம்ம டாட் அளவா மார்க் பண்ணணும். இது இந்த கப் ஷேப்க்குள்ள வரும் பார்த்தீங்களா? அந்த அளவு தான் இது. 2 சைடுமே 1 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ட சென்டர் பாயிண்ட் கூட நீங்க கனெக்ட் பண்ணி லைன் போட்டுக்குங்க. இந்த பாயிண்ட்டையும் நீங்க சென்டர் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து
இப்ப இந்த பாயிண்ட் நம்ம கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அது வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. 4 இன்ச்சு. 2 சைடுக்குமே அந்த 4 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெய்ட்டா லைன் போட்டுருங்க. ஸோ நீங்க டாட் பிரிக்கிறத கவனமா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் சைடு இந்த மாரி லைன் வந்து போட்டுக்கலாம். பிரின்சஸ் கட்டுக்கு இந்த மாரி தான் நமக்கு வரும். ஸோ ஆர்ம் ஹோல் சைடு இந்த மாரி நீங்க ஒரு லைன் போட்டுக்கங்க. இப்ப பிரின்சஸ் கட்ல நமக்கு 2 போர்ஷனா வந்து கட் ஆகும். பாருங்க இந்த போர்ஷன் வந்து நமக்கு கட் ஆகும்போது, இங்க வந்து நம்ம தையல் வந்து விடணும். அதுக்காக 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. புடிச்சு தைக்கிறதுக்காக இது அதே மாரி மிட் பாயிண்ட்லயும் இது 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்ப இந்த போர்ஷனும் வந்து உங்களுக்கு கட் ஆகும். இதுவும் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிக்கங்க. இந்த ஆர்ம் ஹோல் சைடும் உங்களுக்கு கட் ஆகும். அதனால இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இது கட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் இல்லன்னா 3/4 இன்ச்சும் நீங்க தையலுக்கு விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பிரின்சஸ் கட்டோட ஷேப்புக்காக பாருங்க, அந்த ஆர்ம் ஹோல் சைடு அப்படியே மிட் பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணி, அப்படியே கர்வா வந்து நம்ம கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ஷேப் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாரி நீங்க ட்ரா பண்ணும்போது, அது ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்ல வர மாரி வச்சு நீங்க இந்த மாரி கர்வ் ட்ரா பண்ணிக்கங்க. இத வந்து அப்படியே நீங்க ஷேப்பா வந்து வரைஞ்சுக்கங்க. இந்த மாரி கர்வா வர மாரி வச்சு நீங்க அப்படியே ட்ரா பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பட்டி சைடு வர இடுப்பளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். இடுப்பளவு நமக்கு 34 இன்ச்சு. 34 இன்ச்ச 4ஆல டிவைட் பண்ணா 8 1/2 இன்ச் வரும். பாருங்க, இந்த 8 1/2 இன்ச்ச நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த ஊக்குப்பட்டி சைடு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். அந்த அளவுலருந்து நீங்க வைங்க. பாருங்க நமக்கு 2 இன்ச் வருது. ஸோ பேலன்ஸ் அளவ நீங்க மைனஸ் பண்ணிட்டு நீங்க 8 1/2 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. பாருங்க நம்ம 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு 8 1/2 இன்ச்சுக்கு வச்சிருக்கோம். ஸோ இப்படி தான் நீங்க இடுப்பளவு வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ மார்க் பண்ண பாயிண்ட்ட ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம ட்ரையாங்கிள் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நீங்க 1 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம ஹூக்கு பட்டி கூட சேர்த்து லைன் போட்டுறலாம். இதுல இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த டாட் வந்து மார்க் பண்ணணும். அடுத்து நம்ம அந்த சைடு கிராஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க 1 1/4 இன்ச் வையுங்க. ஊக்குப்பட்டி சைடு. இந்த சைடுக்கு நீங்க 1 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு, இப்ப இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குங்க. அதே மாதிரி ஊக்குப்பட்டி சைடும் இந்த மாதிரி நீங்க கிராஸ்ல கனெக்ட் பண்ணி லைன் போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம ஊக்குப்பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்றதுக்காக மேல ஒரு 1/4 இன்ச்சு, கீழ 1/2 இன்ச் வர மாரி வச்சு இந்த மாரி கிராஸ்ல லைன் போட்டுக்குங்க. இதுல தான் நம்ம கட் பண்ணுவோம் ஊக்குப்பட்டிக்காக. தென் இந்த இடத்துல ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டுக்காக 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு அத நீங்க டாட்டட் லைன்ஸ் போட்டுக்குங்க. நம்ம ஃப்ரண்ட் சைடு பிரின்சஸ் கட் வந்து மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணிடலாம். நம்ம கவர் தட்டுக்கு மார்க் பண்ணியிருப்போம். அதையும் நீங்க கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கிறத அப்படியே நீங்க கட் பண்ணிக்கங்க. பாருங்க நம்ம பட்டி வச்ச பிரின்சஸ் கட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அடுத்தது நம்ம ஸ்லீவ் மார்க் பண்றதுக்கு மெட்டீரியல் இந்த மாரி ஃபோல்டு பண்ணிக்கங்க. இந்த மாரி ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு பிசிறுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. ஸ்லீவோட பாட்டம் ஃபோல்டிங் மடிச்சு தைக்கிறதுக்காக 1 1/4 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நமக்கு ஸ்லீவ் லென்த்து 7 இன்ச்சு. இந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்லேருந்து 7 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. கட்டிங்க்கு 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க.
நம்ம ஸ்லீவோட மிட் பாயிண்ட் வந்து எடுக்கணும். அதுக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூவ 10ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க உங்களுக்கு 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கங்க. நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ 38. அத 10ஆல டிவைட் பண்ணா 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் அளவு மார்க் பண்ணோம். நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 17.5 இன்ச். 17.5 இன்ச் 2ஆல டிவைட் பண்ணா 8.25 இன்ச் வரும். ஃபோல்டிங்ல இருந்து 8.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. இப்ப இந்த மைனஸ் பண்ணி மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து ஸ்லீவ் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும். நமக்கு ஸ்லீவ் ஹோல் அளவு 13 இன்ச். 13 இன்ச்ச நீங்க 2ஆல டிவைட் பண்ணா 6 இன்ச் வரும். ஃபோல்டிங்ல இருந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸஸ் பாயிண்ட்டையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட்ல இருந்து அந்த ஃபோல்டிங்ல இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் நீங்க இந்த மாரி கிராஸ்ல லைன் போட்டுக்கங்க. இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 7.25 இன்ச் வருது. அதில பாதி 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டேப்ப நீங்க இப்படி மடிச்சீங்கனாவே அது பாதி அளவு கிடைக்கும். சேம் அந்த 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம இந்த சைடும் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு கர்வ் வரையணும். அதுக்காக இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் பேக் சைடுக்கு மார்க் பண்ணிக்கங்க. 1/4 இன்ச் ஃப்ரண்ட் சைடு கர்வுக்காக மார்க் பண்ணிக்கங்க. இந்த ஃபோல்டிங்ல இருந்து 1 இன்ச்ல இந்த மாரி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம கர்வ் வந்து பேக் சைடுக்கும், ஃப்ரண்ட் சைடுக்கும் வரைஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 8.25 இன்ச். நமக்கு கரெக்ட்டா வருதான்னு டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாரி கரெக்ட்டா நீங்க அந்த பேக் சைடு கர்வ்ல மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 8.25 இன்ச் எக்ஸாக்ட்டா வருது. ஸோ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணது கரெக்ட் தான். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணிடலாம். நீங்க ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடு மாதிரி நீங்க கட் பண்ணிக்கங்க. இது கவர் கட்டுக்காக நம்ம கட் பண்றது. இந்த அர்கட் பாயிண்ட் போடுறது ஃப்ரண்ட் சைடு, அர்கட் பாயிண்ட் போடாதது பேக் சைடு. பாருங்க நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்து பட்டி மார்க் பண்றதுக்கு ஹரிசான்டலா இந்த மாரி ஒரு லைன் போட்டுக்கங்க. பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. புடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்ல இந்த மாரி ஒரு லைன் போட்டுக்கங்க. நமக்கு இடுப்பளவு 34 இன்ச். 34 4ஆல டிவைட் பண்ணா 8 1/2 இன்ச். ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு 8 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. 1 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது பேக் சைடையும், ஃப்ரண்ட் சைடையும் எடுத்து அலைன் பண்ணிக்கங்க. நமக்கு ஃப்ரண்ட் சைடு பட்டி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்க நமக்கு 3 இன்ச் வருது. 1/2 இன்ச் கட்டிங் சேர்த்து 3 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ ஃப்ரண்ட் பட்டி வந்து நம்ம 3 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம். சென்டருக்கு வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி 2 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சைடு பட்டி வந்து மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து கரெக்ட்டா இந்த பேக் சைடு கூட அலைன் பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணலாம். பாருங்க நமக்கு 3 இன்ச் வருது. சைடு பட்டிக்கு 3/4 இன்ச் சேர்த்து 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ ஃப்ரண்ட் சைட் போர்ஷன் எடுத்துக்கங்க. ஃப்ரண்ட் சைட் போர்ஷன் எடுத்து அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட் போர்ஷன வச்சு நம்ம அந்த ஷேப் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாரி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம இந்த சைடுக்கு வந்து இந்த போர்ஷன வச்சு நம்ம மார்க்கிங் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சைடு அளவு வந்து நம்ம மார்க்கிங் எடுத்திருக்கோம் பாருங்க. அடுத்தது நம்ம எக்ஸஸ்க்காக போட்ட லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பட்டி மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடு. நீங்க பட்டி மார்க் பண்ணி கட் பண்றது. உங்களுக்கு ஷேப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க நம்ம பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம இப்ப ஸ்டிஃப்ஃப்க்காக இந்த மடிச்சு ஸ்டிட்ச் பண்ணுவோம்.
உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பட்டி வச்ச பிரின்சஸ் கட் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பட்டி இல்லாமல் பிரின்சஸ் கட் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கமெண்ட் செக்ஷன்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.